மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்கிருஷ்ணன் விவகாரம் தான் கடந்த வருஷம் தமிழ் சினிமாவில் தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு வர ஒரு முடிவுக்கு வரவே இல்லை அந்த பிரச்சனை. ரீசெண்டாக தான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் பங்கேற்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருந்துச்சு. சூழல் இப்படி இருக்க தன்னோட மகனோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஜாய்கிருஷ்ணன் தான். இந்த நிலையில் தன்னோட மகன் பற்றி ஒரு பேட்டியில் பூரி போட பேசியிருக்காங்க. அந்த வகையில் சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய்கிருஷ்ணாவுக்கும் ரகசியமாக நடந்த திருமணம் கடந்த வருஷம் வெளியில் வந்துச்சு. தன்னோட கணவர் தனக்கு தெரியாமல் இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தாலும் ஸ்ருதி முழு சப்போர்ட்டையுமே மாதம்பட்டியாருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஜாய்கிருஷ்ணாவோ ரங்கராஜுக்கு எதிராக தீவிரமான சட்ட போராட்டத்தை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இதில் அமைதியாக இருந்த ரங்கராஜ் தன்னை மிரட்டி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. அதே நேரம் டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த குழந்தை என்னுடையதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட காலம் முழுக்க அந்த பிள்ளையை பார்த்துக்க நான் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னவர் டிஎன்ஏ டெஸ்ட்ல கலந்துக்காம டிமிட்டி கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. தான் பக்கம் உண்மை இருந்தா இந்த பரிசோதனைக்கு வர வேண்டியதானே அப்படிங்கிற பேச்சு கிளம்பிச்சு. எதுக்குமே அவர் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. நிலைமை இப்படி இருக்க சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்குது. நீதிமன்றத்தோட இந்த உத்தரவால திரும்பவும் இந்த விஷயம் பேசுபொருள் ஆகியிருக்குது. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சதுனால டிஎன்ஏ டெஸ்ட்ல பங்கேற்கிற கட்டாயம் மாதம்பட்டிக்கு உருவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம ரிசல்ட் என்னவா வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற பலருமே ஆவலா இருக்காங்க. இத்தனை நாட்கள் தன்னோட மகனோட முகத்தை காண்பிக்காம இருந்தாங்க ஜாய்கிருஷ்ணா. நேற்று தன்னோட மகனோட போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர சென்சேஷனல் ஆகியிருக்குது. அப்படியே அப்பா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வாழ்த்து தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஜாய்கிருஷ்ணா ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட மகன் நல்லா இருக்கிறாங்க, அழகா சமத்தா இருக்கிறாங்க, அவன் அப்படியே அவங்க அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி இருக்கிறாங்க, நான் எங்க தூக்கிட்டு போனாலும் குட்டி ரங்கராஜை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பலருமே சொல்றாங்க. முழுக்க முழுக்க அவரோட சாயல் தான். அவனுக்காக போராடிட்டு இருக்கேன், ஆனா அவனோட அப்பா மாதிரி இருக்கிறது எனக்கு பாசிட்டிவ் தான். இப்போ அவனுக்கு 4 மாசங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில பேசியிருக்கிறாங்க.